நீதிமொழிகள் 28:20 இதை வாசிக்க கேட்போம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஐஸ்வர்யவானாகிறதற்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினைக்கு தப்பான். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீங்கள் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவீர்கள். உண்மையுள்ள மனுஷன். ஏன் நாம் உண்மையுள்ள மனிதர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்? காரணம், அவர் உண்மை உள்ளவர். 1 தெசலோனிக்கேயர் 5:24 பாருங்கள். தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 2 தீமோத்தேயு 2:13 பாருங்கள். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார். அவர் உண்மையுள்ளவர். எனவே 1 யோவான் 4:17 சொல்லுகிறது போல, அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். நாமும் இவ்வுலகத்தில் அவர் இருக்கிற பிரகாரமாக உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். 1 பேதுரு 1:16 சொல்கிறார், நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அதே போல இங்கு சொல்கிறார், நான் உண்மையுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் உண்மையுள்ளவர்களாயிருங்கள். அவர் இந்த பூமிக்கு மனிதனாய் இறங்கி வந்த பொழுது, கிறிஸ்து என்ற பெயரில் உலாவின பொழுது அவர் உண்மையுள்ளவராயிருந்தாராம். எபிரேயர் 3:2 பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராயிருந்தார். அப்போஸ்தலர்கள் எப்படி இருந்தார்கள்? 1 தீமோத்தேயு 1:12 பாருங்கள். பவுலடிகள் சொல்கிறார், நான் உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த சுவிசேஷத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். தீர்க்கதரிசிகளை பாருங்கள். எண்ணாகமம் 12:8 பாருங்கள். மோசே என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். தேவன் அவனை பற்றி சாட்சி கொடுத்தார். ஆனால் இவர்கள் அனைவரையும் விட்டு விடுவோம். சாதாரண மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. நீதிமொழிகள் 20:6 வாசிக்க கேட்போம். மனுஷர் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள். உண்மையான மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? உண்மையான மனிதனை கண்டுபிடிப்பவன் யார்? சங்கீதம் 12:1 பாருங்க. ரட்சியும் கர்த்தாவே, பக்தியுள்ளவன் அற்று போகிறான். உண்மை உள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார். தாவீது சொன்ன உண்மையுள்ளவர்கள் மனுபுத்திரரில் குறைஞ்சிக்கிட்டே போறாங்க. உண்மையுள்ளவர்கள், தாவீது குறைஞ்சு போச்சுன்னா சாலமன் காலத்தில் சுத்தமா ஒன்னே ஆளை இல்லை. உண்மையுள்ளவன் யார்? உண்மையுள்ளவனாக இருப்பது என்றால் என்ன? வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் உண்மையுள்ளவன்? தயவு செய்து யோவான் 7:18 வாசிக்க கேள். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவன் உண்மையுள்ளவன். தேவன் என்னை அனுப்பி இருக்கிறார். இயேசு ரட்சகர் என்னை அனுப்பி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்னை அனுப்பி இருக்கிறார். ஆகவே நான் அவருடைய மகிமையை தேடுவேன் என்று எவன் சொல்கிறானோ அவன் உண்மையுள்ளவன். நெகேமியா 9:8 பாருங்கள். தேவன் ஆபிரகாமை ஏன் தெரிந்து கொண்டாராம்? அவனுடைய உண்மையுள்ள இருதயத்தை பார்த்து தெரிந்து கொண்டாராம். என்ன உண்மையுள்ள இருதயம் அவனுக்குள்ளே இருந்தது? தூரத்தில் அவனை பார்த்து அவனுக்கு குழந்தையே இல்லாத பொழுது தேவன் என்ன உண்மையை பற்றி சொன்னார் பாருங்கள். ஆதியாகமம் 18:19 வாசிக்க கேட்போம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும், நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். இன்னொன்று, குழந்தையே பிறக்கல அவனுக்கு. ஆனால் அவன் இருதயத்தை பார்த்தேன். ஒரு நாள் அவனுக்கு ஒரு குழந்தையை கொடுப்பேன். அவன் மூலம் ஒரு சந்ததி கட்டப்படும். அவள் எல்லாருக்கும் சொல்லிடுவான், எல்லாரும் கர்த்தருடைய வழியை நீங்கள் பின்பற்ற வேண்டும், நான் பின்பற்றினது போல நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்வார். ஆகவே இந்த உண்மையுள்ள இருதயத்தை கண்டு தேவன் அவனை பரிபூர்ண ஆசீர்வாதங்களினால் நிறைத்தார். உண்மையுள்ள மனுஷன். ஆதியாகமம் 24:1 பாருங்க.
35 பாருங்க. உலக பிரகாரமாக அவனுக்கு இல்லாத ஒன்றுமே இல்லை. அதே சமயத்தில் யாக்கோபு 2:23 சொல்கிறது, ஏசாயா 41:8 சொல்கிறது, அவன் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான். ஆன்மீக வாழ்க்கையிலும் பாக்கியம், உலக வாழ்க்கையிலும் பாக்கியம். நமக்கு இன்று பவுலடிகள் கொடுக்கும் கட்டளை என்ன? 1 கொரிந்தியர் 10:31 பாருங்கள். நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அதை தேவனுடைய மகிமைக்கென்றே செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் உண்மையுள்ளவர்கள் என்று தேவன் கண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் இருப்பீர்கள். எதை செய்தாலும் அதை தேவனுடைய மகிமை, புசித்தாலும் சரி குடித்தாலும் சரி, எதை செய்தாலும் ஒரு பக்கம் உள்ளத்தின் ஆழத்தில் இது என்னை அனுப்பினவருக்கு மகிமையாக இருக்குமா, அவருடைய கட்டளைகளின் படி செய்கிற ஒரு காரியமாக இருக்குமா என்று உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு கேள்வி எழுந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பவுலடிகள் சொல்கிறார். என்ன ஒரு அற்புதமான ஒரு உண்மையை தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் பாருங்கள். நாமும் அதை செய்வோம். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் நாம் அவருக்கு மகிமைக்கென்றே அதை செய்வோம். நம்முடைய அருமை இரட்சகர் உண்மையுள்ளவராய் இருக்கிறது போல, பிதாவாகிய தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறது போல நாமும் உண்மையுள்ளவராய் இருப்போம். அப்பொழுதுதான் பரிபூர்ண பாக்கியங்களை நாம் பெற முடியும். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். அப்பொழுதுதான் பெற முடியும். ஓ பாலஸ்டைன் என்று ஒரு புஸ்தகம் நான் படித்தேன். 178 தடவை எருசலேம் நகரம் எப்படி பகைவர்களால் முற்றுகை போடப்பட்டிருக்கிறது என்பதை சரித்திர வாயிலாக ஒருவர் எழுதியிருக்கிறார். ஒரு தடவை அரபியர்களுக்கும், அதாவது பாலஸ்தீனியர்களுக்கும் யூதர்களுக்கும் பயங்கர சண்டை. ஒரு தடவை இந்த யூத இராணுவம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது அதுக்கு நடுவில் அரபியர்கள் புகுந்து ஒரு மலை உச்சியிலே உட்கார்ந்து விட்டார்கள். 2ஆக அது பிரிந்தார். ஒரு பக்கம் ஒரு இராணுவத்தினுடைய ஒரு பகுதி, மற்றொரு பக்கம் இராணுவத்தின் மற்றொரு பகுதி. ஒரு பக்கத்தில் உள்ள யூத இராணுவ தளபதி அடுத்த பக்கத்தில் உள்ள தளபதிக்கு ஒரு முக்கியமான செய்தி அனுப்ப வேண்டியதாக இருந்தது. நடுவில் பாலஸ்தீன் ஆர்மி கன் வச்சு ரெடியாக நிற்கிறான். யாரு போனாலும் சுட்டுருவான். என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ ஒரு 12 வயது நிரம்பிய யூதஸ் ஒரு மாணவி, ஸ்கூலுக்கு போறவ, அவ வந்தா, என்ன அங்கிள் இப்படி நிற்கிறீங்கன்னு கேட்டா. எம்மா, இந்த பேப்பரை அந்த பக்கம் அனுப்பணும், அது முடியாமல் நிற்கிறேன், கொண்டாங்க நான் கொண்டு போகிறேன்னு சொல்லி அதை சுருட்டி கையில் வச்சுக்கிட்டா. இது இன்னொரு கையில் அவங்க அம்மா கொடுத்த சாண்ட்விட்சு, பாட்டு பாடிக்கிட்டே அந்த சாண்ட்விட்சை சாப்பிட்டுக்கிட்டே அவள் போகிறா. அவளுக்கு அடுத்த பக்கம் தான் ஸ்கூல், அங்கே போகிறா. ஆனால் இந்த பாலஸ்தீனியர்களுக்கு இரக்கம் என்பதே கிடையாது. இந்த பெண் அதை கடந்து போகும் பொழுது யாரும் போகக்கூடாதுன்னு நாம் சொல்லியிருக்க, இவன் இந்த பொண்ணு மட்டும் போதேன்னு சொல்லி கரெக்டாக துப்பாக்கியால் சுட்டான். அந்த துப்பாக்கி கொண்டு அவள் உடலில் எங்கும் படவில்லை, இந்த கையில் பட்டது. இந்த கை அப்படியே துண்டாகி கீழே விழுந்தது. இந்த பெண் பார்க்க அவளுடைய கை கீழே இருக்கு. அந்த கையில் கொடுத்த அந்த பேப்பரை மடிச்சு அப்படியே வச்சிருக்கான். ஒரு நிமிஷம் திகைச்சிட்டா, என்ன செய்யறதுன்னு தெரியல. மற்றொரு பக்கம் அந்த சாண்ட்விட்சை தூக்கி எறிஞ்சா, இடது கையினால் தன்னுடைய வலது கையை பிடித்து கொண்டு ஒரே ஓட்டமாக ஓடினாள் மறுபக்கம். அடுத்த பக்கம் இராணுவ தளபதி காத்து கொண்டே இருந்தார். இந்த பேப்பரை கொடுப்பதற்கு பதிலாக தன்னுடைய கையை அவர் கையில் கொடுத்தாள். அப்படியே மயங்கி விழுந்து விட்டார். சார், ஹியர் இஸ் யுவர் பேப்பர், சார், ஹியர் இஸ் யுவர் மெசேஜ், உங்களுக்கு வர வேண்டிய செய்தி இதோ என்று சொன்னார். அப்படியே மயங்கி விழுந்து விட்டார். எத்தனையோ ஆண்டுகள் ஆகிவிட்டன, ஆனால் இன்றைக்கும் அந்த பிள்ளையை யாரும் மறப்பதில்லை. she has done her duty. உண்மையாக இருந்தாள். நான் கொண்டு போய் கொடுப்பேன் என்று சொன்னாள், கொடுத்தாள்.
என் அன்பிற்குரியவர்களே, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. ஆகவே புசித்தார், குடித்தார், எதை செய்தார் தேவனுடைய மகிமைக்கென்றே செய்வோம். அப்பொழுது தேவன் சொல்வார், அவன் உண்மை உள்ளவன், அவன் உண்மை உள்ளவன், மேரி உண்மை உள்ளவள், ஜான் உண்மை உள்ளவன் என்று நம்மை குறித்து சொல்வார். ஒரு பழைய பாடலை சபரிராயன் யேசுதாசன் என்ற பக்தன் பாடிய ஒரு பழைய பாடலை கேட்டார். ஆசை பாசம் பற்று ஆவலாய் நின்று பூசை பிடம் படைப்பே. ஆசை பாசம் பற்று ஆவலாய் நின்று பூசை பிடம் படைப்பே. மோச வழிதனை மூற்றும் அகற்றியன் நேசனை நினைக்கொள்வேன். மோச வழிதனை மூற்றும் அகற்றியன் நேசனை நினைக்கொள்வேன். சொந்தம் உனதெல்லாம் சோர வழி செல்ல என்றாய் துணிவேனோயா. சொந்தம் உனதெல்லாம் சோர வழி செல்ல என்றாய் துணிவேனோயா. பொந்தி கமலமா பூமாலை கோத்து நீ பொற்பாதம் பிடித்து கொள்வேன். பொந்தி காமலமா பூமாலை கோத்து நீ பொற்பாதம் பிடித்து கொள்வேன். நான் உமது சொந்தம், உமது வழியை விட்டு விலகவே மாட்டேன். நான் உண்மையுள்ளவனாயிருப்பேன், நான் உண்மையுள்ளவளாயிருப்போம் என்று சொல்வோம். அப்படியே நடந்து கொள்வோம். புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் அப்படி நாமத்திற்கு மகிமைக்கு நாம் செய்வோம். அப்படி வழிகளையே கடைப்பிடிப்போம். நமது பிள்ளைகளுக்கும் கடைப்பிடிக்கும்படி சொல்வோம். தேவன் எனக்கு 3 விதமான உண்மையுள்ள மக்களை காண்பித்தார். முதலாவது உண்மையுள்ள சாட்சி. உண்மையுள்ள சாட்சி. வெளிப்படுத்தின விசேஷம் 2:13 பாருங்கள். எனக்கு உண்மையுள்ள சாட்சியாகிய அந்திப்பா என்று இயேசு சொல்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு சொல்கிறார், எனக்கு உண்மையுள்ள சாட்சியாகிய அந்திப்பா. உண்மையுள்ள சாட்சி என்று இந்த அந்திப்பாவை பற்றி எழுதியிருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2 உரியா சகரியா என்று 2 உண்மை சாட்சிக்காரர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 3 பேர் தான் சாட்சிகள். வேறு யாருக்கும் இந்த பெயரே கிடையாது. நீங்களும் நானும் கூட உண்மையுள்ள சாட்சிகளாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். காரணம் என்ன? அவர் உண்மையுள்ள சாட்சி உள்ளவராய் இருக்கிறாரா? வாசிக்க கேட்போமா? அப்போஸ்தலர் 14:17 வாசிக்க கேட்போம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாமல் தேவன் இருந்ததில்லை. தேவன் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய அருள்நாதர் இயேசுவை பற்றி என்ன? தேவனுடைய தற்சுரூபமாகிய கிறிஸ்து இயேசுவை பற்றி என்ன? 1 தீமோத்தேயு 6:14 வாசிக்க கேட்போம். எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பொந்தியு பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். சாட்சியாக விளங்க பண்ணின இயேசு தேவனுக்கு முன்பதாகவும் சாட்சி, அந்த நாட்டின் நீதிபதிக்கு முன்பதாகவும் சாட்சி. யோவான் 18:36-37 பாருங்க. பிலாத்து அவரிடம் கேட்டான், நீ யூதருடைய ராஜாவோ? நான் ராஜாதான், ஐ ஆம் எ கிங். மறுதலிக்கவே இல்லை. அப்போஸ்தலரை பற்றி என்ன? அப்போஸ்தலர் 1:8 பாருங்கள்.
அருமை இரட்சகர் சொன்னார், நீங்கள் உலகத்தின் முடிவு வரையிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்போஸ்தலர் 2:32 பாருங்கள், 3:15 பாருங்கள், 1 கொரிந்தியர் 15:15 பாருங்கள். இந்த 3 வசனங்களிலும் அப்போஸ்தலர்கள் சாட்சிகளாயிருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் பல வசனங்கள் உண்டு, இவைகளை மாத்திரம் நாம் கவனிப்போம். எனக்கு அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் பற்றி என்ன? ஏசாயா 43:10 பாருங்கள், ஏசாயா 44:8 பாருங்கள். அங்கு வேதம் சொல்கிறது, என் குமாரனும் என் தாசனும் நீங்களும் எனக்கு சாட்சிகள் என்று. நாம் அவருக்கு சாட்சிகள். தேவனுக்கென்று, தேவனை பற்றி நாம் சாட்சி கொடுக்கிறவர்களாக இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். இதற்கு தான் அவர் நம்மை வைத்திருக்கிறார். இதிலே நாம் கொஞ்சமும் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ பரிசுத்த ஆவியானவருக்கு சாட்சி. என் அன்பிற்குரியவர்களே, யார் என்ன சொன்னால் நமக்கு என்ன? யார் போய் புரட்டை நம்மை பற்றி சொன்னால் நமக்கு என்ன? தேவனுக்கு நான் சாட்சியா? அதுதான் நம்முடைய கேள்வியாக இருக்க வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தில் நாம் தேவனுக்கு உண்மையுள்ள சாட்சியாக இருப்போம். என்ன வந்தாலும் பரவாயில்லை, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, திட்டினாலும் பரவாயில்லை, கேலி செய்தாலும் பரவாயில்லை. எனக்கு வராத ஒரு ஏச்சு பேச்சு உங்களுக்கு வரப்போவதில்லை. ஆனால் 50 ஆண்டுகள் 51 ஆண்டுகள் என்னை காப்பாற்றினவர் உங்களையும் காப்பாற்றுவார். உள்ளத்தின் ஆழத்திலே எனக்கு தேவன் கொடுத்த சாட்சியை நான் சொல்லிதான் தீருவேன். நான் குடியார பயலா இருந்தேன், இப்போ குடிக்கலன்னு சொல்லிதான் தீருவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பழைய பாடலை பாடுவோம். அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. என்று பாரில் என் கண்ணீரில் நின் வசனம் விதைக்கிறே. என்று பாரில் என் கண்ணீரில் நின் வசனம் விதைக்கிறே. அன்று நேரில் நின்றருதில் வந்து நல்கதிர்கள் காண்பேனே. அன்று நேரில் நின்றருகில் வந்து நல்கதிர்கள் காண்பேனே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. என் மனதில் வந்து தங்கும் மகிமையாம் நம்பிக்கையால். என் மனதில் வந்து தங்கும் மகிமையாம் நம்பிக்கையால். நீர் பெருக நான் சிறுக, உம்மில் மறைந்து நான் ஜீவிப்பேன். நீர் பெருக நான் சிறுக, உம்மில் மறைந்து நான் ஜீவிப்பேன். அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. அன்பு நிறைந்த என் இயேசுவே, நின் பாத சேவை என் ஆசையே. நின் பாத சேவை என்
ஆசையே நின் பாத சேவைய ஆசையே. உண்மையுள்ள சாட்சி. அடுத்தபடியாக ஆண்டவன் உண்மையுள்ள ஊழியன் என்று சொன்னார். இதை குறித்து நாம் மத்தேயு 25, 21, 23 2 வசனங்களில் வாசிக்கிறோம். 21 வாசிக்க கேட்போம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாயிருந்தாய். 5 தாலந்துகள் அவருடைய எஜமான் ஒரு ஊழியனுக்கு கொடுத்தான். அவன் அதை வைத்து 5 தாலந்துகளை சம்பாதித்தான். மற்றவனுக்கு 2 தாலந்தை கொடுத்தான். அவன் 2 தாலந்தை சம்பாதித்தான். இருவரையும் பார்த்து சொன்னார், நீங்கள் உண்மையுள்ள ஊழியர்கள். 5 தான் கொடுத்தேன், அதை வச்சு நீங்க இப்படி மல்டிப்ளை பண்ணிட்டீங்களப்பா. ஆகவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீதிமொழிகள் 12:22 சொல்கிறது, உண்மையாய் நடப்பவர்களோ அவருக்கு பிரியம். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அவர் 2 பேரையும் பார்த்து சொன்னார், என்னடா அது 5 கொடுத்தேன், 5 தானே திருப்பி கொடுக்கணும்னு பார்த்தேன், நீங்க 5 கூட சேர்த்திருக்கீங்களே. அவனை கட்டி அணைத்து சொன்னார், உண்மையுள்ள ஊழியக்காரனே, உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன். ஆனால் 1 தாலந்து வைத்தவனை பாருங்கள், அதை புதைத்து போட்டான். ஐயோ, அவனுக்கு தண்டனை தான் வந்தது. 2 ராஜாக்கள் 2:9 பாருங்கள். எலியா எடுத்துக்கொள்ளப்படும் வேளை வந்தது. எலிசாவை பார்த்து கேட்டான், நான் உனக்கு என்ன செய்வன் என்று இருக்கிறாய்? ஐயா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். அந்த வரம் எனக்கு வேண்டும் என்று சொல்லவில்லை, எனக்கு இரட்டிப்பாய் வேண்டும். அவனுடைய உள்ளம் அப்படி. ஆகவே தேவன் கொடுத்தார், சோம்பேறிகளுக்கு கொடுக்க மாட்டார். எசேக்கியேல் 13:3 சொல்லுகிறது, தங்கள் இருதயத்தில் இருப்பதையே எடுத்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறவர். ஆகவே பிரியமானவர்களே, தேவன் நமக்கு ஒரு வரத்தை கொடுக்கும் பொழுது, நான் சொல்லுகிறது போல எனக்கு தெரியும் தேவன் வரத்தை கொடுத்தாரு. காரணம், தேவன் இருக்கும் அந்த சிங்காசனத்திற்கு முன்பதாக நின்றேன், அவர் என்னை ஆசீர்வதித்தார். எனக்கு வரங்களை கொடுத்த அந்த நாள் இன்றும் எனக்கு நினைவிருக்கிறது. அது ஒன்றும் குன்றி போகவில்லை, ஒரு நாள் அது குன்றி போவதில்லை. தேவன் கொடுத்தால் கொடுத்தது. ரோமர் 11:29 சொல்லுகிறது, அவருடைய கிருபை வரங்கள் மாறாதவைகள். போன சனிக்கிழமை என்று நினைக்கிறேன், பல ஊர்களிலிருந்து பிரதர் அசோக் அனரை வர சொல்லியிருந்தார். பெங்களூரிலிருந்து ஒரு அம்மாள் வந்திருந்தார். உட்கார முடியல, நிற்க முடியல, ஒன்றும் முடியல. இதுக்காக தான் அங்கேருந்து வந்திருக்கிறாங்க. என்னன்னு டாக்டர் கண்டுபிடிக்கவும் முடியல. ஏதோ மருந்துடைய ரியாக்ஷன்றாங்க. ஒருத்தரும் ஒன்று சொல்லி அவர் ஹஸ்பண்டு தவிக்கிறார், 2 பிள்ளைங்க தவிக்கிறாங்க. அவருடைய டாக்டர் வந்து அந்த அம்மாடி கை இருக்க பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு ஒன்றும் முடியல, உட்கார முடியல, ஒன்றும் முடியல. அப்படியே மூச்சு வாங்குது, இது பண்ணுது. அப்போ அவர் சொன்னார், பிரதர், என் ஒய்ஃபுக்காக தான் நான் வந்தேன், என்னன்னே கண்டுபிடிக்க முடியல, எப்போதும் இப்படி தான் இருக்கிறேன், உங்கள் ரூமுக்கு வர்றதுக்கே அவளுக்கு இஷ்டம் இல்லை. உடனே என்ன வாங்க சிஸ்டர், முதல்ல உங்களுக்கு ஜெபம் பண்ணிடுவோம், மீதெல்லாம் அப்புறம் பேசுவோம். முழங்கால் போட்டு பதில் முழங்கால் போட்டாங்க. அவளுக்காக ஜெபம் பண்ண நான் கை வச்சேன். திருப்பி பார்த்தேன், இந்த வாசல்லேருந்து இயேசு கிறிஸ்து வந்தார். நான் ஒன்றும் பண்ணவே இல்லை, அவர் வந்தார், 2 கைகளை அந்த அம்மாள் மீது வைத்தார். நான் சொன்னேன், இயேசு சுவாமி உங்களை தொடரார் சிஸ்டர், இயேசு கிறிஸ்து உங்களை தொடரார் சிஸ்டர், நீ நல்லா இருவீங்க. அதன் பிறகு நான் ஒரு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் கை வச்சுக்கிட்டே இருந்தார். முடிஞ்சது. அந்த அம்மா எழுந்தாங்க. எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. கிறிஸ்து ஒரு வரத்தை உங்களுக்கு கொடுத்தால், ஒரு ஊழியத்தை கொடுத்தால் எடுக்க மாட்டார். நாம சோர்ந்து போகலாம்,
சிலர் சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல பிரதர். உண்மைதான். கஷ்டங்கள் வரும் பொழுது, கவலை வரும் பொழுது ஆண்டவர் இல்லாத போல தான் தெரியும். அவர் கிட்ட இல்லாத போல தான் தெரியும். அதனால நம்ம எல்லாம் வரமெல்லாம் போயிடுச்சு பிரதர், ஒளியுமே போச்சு, எல்லாம் போச்சு. ஒரு நாளும் போகாது. உங்களை அழைத்தவர் ஹல்லேலூயா. நமக்கு அப்படி தெரியும். ஆனால் இப்படி கீழே இறங்காமல் இருக்கிறதற்கு வழி என்ன? மேலே போவது. கீழே இறங்காமல் இருப்பதற்கு வழி மேலே ஏறிக்கொண்டே இருப்பது. இஸ்ரவேல் ஒரு சின்ன நாடு, கேரளா அளவு தான் அது. 1967 ஆண்டு ஈஜிப்ட் ஒரு பக்கம், சிரியா ஒரு பக்கம், எவ்வளவு நாடும் என்ன சேர்ந்து அங்கே இருக்கிற ஐநா படையெல்லாம் விலகுங்க, we are marching into இஸ்ரேல், இஸ்ரேலுக்குள்ளே போகிறோம். அப்போ உடனே இஸ்ரேல் இராணுவ மோஷே தயான்னு ஒரு பெரிய ஜெனரல் இருந்தார், எல்லாரையும் கூப்பிட்டார். அவர் சொன்னார், நம்முடைய ஸ்ட்ராட்டஜி நாட் டிஃபென்ஸ் பட் அஃபென்ஸ். அவர் ஸ்ட்ராட்டஜி இஸ் நாட் டிஃபென்ஸ் பட் அஃபென்ஸ். நாம் நம்மளை பாதுகாக்கிறதுங்க இல்லை, எதிர்த்து போகிறதுக்கு தான் இருக்கிறோம். அவன் வரதுக்குள்ளே நம்ம அங்கே போயிடணும்னு சொன்னார். அதே மாதிரி பிளான் பண்ணாங்க. கரெக்டாக எல்லா அந்த காலையில் அந்த எஜிப்சியன் ஆர்மி சீஃபு, ஏர்ஃபோர்ஸ் சீஃபு, நேவி சீஃப் எல்லாம் காலைல டென்னிஸ் விளையாடுவாங்க. அந்த நேரம் கரெக்டாக எப்போன்னு பார்த்துக்கிட்டான். எல்லோரும் டென்னிஸ் விளையாடுறாங்க. ஏய் அப்துல்லா அடி, கரீம் அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா every 1.5 hours whole Cairo was bombed. இவன்கிட்ட இருக்கிற குட்டி குட்டி பிளேன் எல்லாம் வரிசை இது பண்ணான். 1.5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை போய் குண்டு ஒரு 5000 குண்டை பொடியும் வரும். திரும்பி பெட்ரோல் பிடிப்பான், திரும்பி போவான். 1.5 மணி நேரத்துக்கு அடி அடி அடின்னு அடிச்சு அவனுடைய ஏர்ஃபோர்ஸ் பிளேன் ஒரு பிளேன் எந்திக்க முடியல, எல்லாம் இருந்த இடத்துல அடிச்சு தொலைச்சிட்டான். Offense is better than defense. நாமும் அப்படி இருக்க வேண்டும். ஒரு ஊழியத்தை கையில் கொடுத்தா, 5 தாலந்து கொடுத்தா, இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? உங்களுடைய நன்மைக்காக கர்த்தர் சொன்னதை சொல்றேன். என்னுடைய ஒரே பாரம் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதை உலகம் அறிய வேண்டும். அதற்கு பல விதமாக எனக்கு உதவி செய்து நிறுத்தினது பரிசுத்த ஆவியானவர் தான். The presence of Jesus Christ. நான் தான் அதை இது பண்ணிட்டேன். 1963 62 வரம் பெற்றேன். 63 ஹைதராபாத்தில் ஒரு பெரிய எங்கள் காலேஜ், ஸ்டேட் பேங்க் காலேஜ் ட்ரைனிங்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. போயிருந்தேன். ஒரு நாள் சாயந்தரம் லைப்ரரியில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த காலேஜ் ஒரு மலை மேலே இருக்கும். அங்கேருந்து ஹைதராபாடை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போது யாரும் இல்லை லைப்ரரி, நான் மட்டும் தனியாக இருக்கேன். சடனாக ஆண்டவர் பக்கத்தில் நின்னார். என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், நீ போய் இந்த நகரத்தில் பிரசங்கம் பண்ணுவியான்னு. நான் சொன்னேன், கட்டாயம் பண்ணுறேன். நீர் என்னோடு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து நீர் உயிரோடு இருப்பதை நிரூபித்தால் போவேன் என்று சொன்னேன். He smiled. போயிட்டார். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு கோயிலுக்கு ஒரு சின்ன கோயிலுக்கு போயிருந்தேன். பின்னால் உட்காந்துருந்தேன். நான் அடிக்கடி அங்கே போவேன், இருப்பேன், வருவேன். அன்னைக்கு ஒரு அமெரிக்காவிலேருந்து ஒரு பெரிய பிரசங்கியார் வந்திருந்தார். அவர் 3 நாள் அங்கே மீட்டிங் நடத்திட்டு அன்னைக்கு ஊருக்கு போனப்போ அந்த பாஸ்டர் ரொம்ப கெஞ்சிக்கிட்டார், ஐயா நீங்கள் இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு போங்க அப்படின்னு. இல்லை நான் கண்டிப்பாக அந்த பிள்ளைனை பிடிக்கணும். சரியாக 12 மணி ஆச்சு. அவர் சொன்னபடி டக்குன்னு பிரசங்கத்தை நிறுத்தினார், போயிட்டார். பாஸ்டருக்கு ஒன்றும் முடியல. திடீர்னு என்னை பார்த்தார், பிரதர் நீங்கள் வாங்க, நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணி முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். போய் நின்னேன். டக் என்று பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அந்த ஆலயத்திலிருந்து அத்தனை பேருடைய வாழ்க்கை சரிதையும் சொல்லும்படி செய்தார். எனக்கும் ஆச்சரியம், அவங்களுக்கும் ஆச்சரியம். அந்த இடமே குலுங்கி போச்சு. 5 minutes. ஆனால் அன்று வந்த வரம் எடுக்கப்படவே இல்லை. இட் இஸ் ஸ்டில் தேர். இட் இஸ் ஸ்டில் தேர். அப்புறம் இதை எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு பார்த்தேன்.
அதுக்காக ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். அப்புறம் தான் பரிசுத்தாவினர் சொன்னார், நீ ஒரு ரெண்டு பேரை கூப்பிடு, நான் கதையெல்லாம் சொல்லிடுறேன். அந்த நேரம் திரும்பியும் வருவார், அப்படியே ஒரு அபிஷேகம் அந்த நேரத்தில் கொடுப்பார். மறுபடியும் தைரியம் வந்துடும். கடன்னு ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்வேன். நான் சொல்றதெல்லாம் உண்மைதானா? ஆமாம். அந்த இடமே ஆடி போயிடும். பிறகு இன்னும் என்ன பண்ணலான்னு யோசித்தேன். இன்னும் அடுத்தபடிக்கு போகணும் சாமி. அப்போ ஆண்டவர் சொன்னார், ஒரு குடும்பத்தையே கூப்பிடு, தாத்தாவிலேருந்து பேரன் வரைக்கும் கரெக்டாக சொல்கிறேன், ஒரு குடும்பமாக வாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி கர்த்தர் அத்தனை பேர் அவங்க ஓன்னு அழுது அவங்க ஒப்பு கொடுத்தோம். அதன் பிறகு பாருங்க, கிறிஸ்து உயிரோடு இருக்கார், நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லை விட்டுட்டு போகிறீங்களா? அவ்வளோ பேரும் அழுது ஒப்பு கொடுப்பாங்க. அதன் பிறகு சொன்னார், நான் உங்களுடைய பேரை சொல்கிறேன், கூப்பிடு. நான் கேட்டதுக்கு பிறகு தான் சொல்கிறேன், அவராக ஒன்றும் சொல்லலை. அதை நீங்கள் அந்த பாயிண்ட் தான் நான் வரேன். இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். இட் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்களும் உங்கள் சோதித்து பாருங்கள், எதுலையாவது திருப்தியாக இருக்கிறீங்களான்னு. கர்த்தர் சொல்வார், ஒன்னே ஒன்று கொடுத்தனப்பா, அதையும் புதைச்சி வச்சுட்டியே, நாசமாக போய் என்னை விட்டு விலகி போ என்று சொன்னார். இதான் இந்த அநேகருடைய ஊழியருடைய, நம்முடைய நற்செய்தியாளருடைய நிலைமை அப்படி தான் இருக்கு. ஏதோ ஒரு சின்ன அற்புதம், ஒரு தலைவலி தீர்ந்துட்டா போதும், அதிலே பெருமை அடைந்து, ஓ நம் பெரிய கிஃப்ட் மேன். சர்டன்லி நாட். ஆண்டவர் சொன்னார், பெயர்களை சொல்லி கூப்பிடு. பெயர்களை நான் சொல்கிற பெயரை சொல்லு. ஹார்ட் அட்டாக் வந்து 90 ரொம்ப கஷ்டப்பட்டேன். கர்த்தர் மதுரைக்கு எல்லாம் சுகமாகி மதுரைக்கு ஒரு தேங்க்ஸ்கிவிங் மீட்டிங் போனேன். நான் அவர் என்னோடு இருப்பதை நிரூபிப்பதற்காக நான் பெயர்லாம் சொல்கிறேன், கூப்பிடு என்று சொன்னார். கோமதி என்ற பெயரை சொல்லி கூப்பிட்டேன். உன் கணவன் பெயர் கிருஷ்ணன் என்று சொன்னேன். அதே போல் அந்த அம்மா வந்து நடுங்கி வந்து நின்னாங்க. ஓ, கர்த்தர் நம்மை கைவிடலை. என் அன்பிற்குரியவர்களே, நமது கையில் தான் இருக்கிறது, உங்கள் கையில் தான் இருக்கு. 5 தாளந்து 5 ஆக்கிறதும், 2 தாளந்து கூட 2 ஆக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்கு. ஆஸ் ஃபார் த சூப்பர் நேச்சுரல். நீங்கள் போதகர்கள் அல்ல, போதகர்களுக்கு அது கரெக்ட். நீங்கள் நற்செய்தியாளர்கள். நற்செய்தியாளர் என்ன செய்யணும்? ஏசாயா 52:7 சொல்லுகிறது, உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார். யுவர் காட் இஸ் அலைவ். காமிக்கணும் நம்ம. அவர் காமிப்பார், ஆனால் காமிக்க வைக்கிறது நம்ம கையில் தான் இருக்கு. கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தாய். என்னுடைய வாழ்க்கை டெவலப் ஆனது இப்படிதான். இவ்வளோ பேர் எனக்காக ஜெபம் பண்ண, எத்தனையோ யார்கிட்ட போனாலும் முழங்கால் போட, எனக்கு ஜெபம் பண்ணுங்க சார், இன்னும் அதிகமாக உதவி செய்யணும், அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நான் பண்ணியிருக்கிற ஜெபம் அது அத்தனை ஜெபத்தையும் விட கோடிக்கணக்கான மேலானது. ஐ cried so much. நீங்கள் அப்படி செய்யுங்க. உண்மையுள்ள ஊழியக்காரன், உண்மையுள்ள ஊழியக்காரன் இதிலும் திருப்தி அடையவே மாட்டான். இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் உண்மை போல இல்லை, இன்றைக்கும் ஜெபம் பண்றேன். திருப்தியே இருக்கு. உண்மையான ஊழியக்காரன் திருப்தியே இருக்காது. அவன் தன்னை பற்றி பெருமையாக பேசிக்கிட்டே இருக்க மாட்டான். தன்னை பற்றி பேசணும்னா பவுல் சொன்னார், நான் எதை பற்றி பேசுவேன்? என்னுடைய பலவீனங்களை பற்றி பேசுவேன். ஹல்லேலூயா. இந்த பலவீனங்களை பற்றியே நான் மேன்மை பாராட்டுவேன். அதுதான் உண்மையான ஊழியக்காரன். உண்மையான ஊழியக்காரனாய் நாம் இருப்போம். உண்மையுள்ள ஊழியக்காரன் கொடுக்கப்பட்ட வரங்களை, தாளந்துகளை தானே பெருகச் செய்வான். அதற்கென்று உழைப்பான், அதற்கென்று ஜெபம் செய்வான், அதற்கென்று உபவாசம் செய்து ஜெபம் செய்வான். கடைசியாக உண்மையுள்ள ஸ்தானாதிபதி. இதை குறித்து நீதிமொழிகள் 13:17 என்ன சொல்லுகிறது கேள். துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாபதியோ ஔஷதம். நீதிமொழி 25:13. கோடை காலத்தில் உறைந்த மழையின் குளிர்ச்சி எப்படி இருக்கிறதோ அப்படியே உண்மையான ஸ்தானாபதியும் தன்னை அனுப்பினவனுக்கு இருப்பான். அவன் தன் எஜமான்களுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவான். எஜமானுடைய ஆத்துமாவை குளிர. உண்மையான ஸ்தானாதிபதி கிறிஸ்துவின் ஸ்தானாபதி, கிறிஸ்துவின் இருதயத்தை குளிர பண்ணுவான். நாம் அப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
2 கொரிந்தியர் 5:20 பாருங்க. பவுலடிகள் என்ன சொல்கிறார் பாருங்க. ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோடே ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறோம். நாங்கள் கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகள் என்று சொல்கிறார். கலாத்தியர் 6:17 அவர் எப்படி இருந்தாரா? கலாத்தியர் 6:17 பாருங்க. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக, கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவின் அச்சடையாளங்களை என் சரீரத்தில் தரித்து கொண்டிருக்கிறேன். என்ன ஒரு வாழ்க்கை பாருங்க. அதாவது என்னை பார்க்கிறவன் கிறிஸ்துவை காண்கிறான் என்று சொல்லாமல் சொன்னார். என்ன அருள்நாதர் எப்படி இருந்தார்? யோவான் 14:7-9 2 வசனங்களை வாசிக்க கேட்போமா? என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். 12:45 பாருங்க. என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். நான் அவருடைய ஸ்தானாபதி. ஸ்தானாபதி is an exact replica of the master. அதைத்தான் 1 யோவான் 4:17 சொல்கிறது. அவர் விண்ணுலகில் இருக்கிற வண்ணமாக நாம் இந்த உலகத்திலே இருக்கோம். we are his ambassadors. அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவருடைய அம்பாசிடர். நாம் அப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். யோவான் 10:30 கிறிஸ்து சொல்கிறார், நானும் என்னை அனுப்பின என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். என்னை பார்த்தா அவரை பார்க்க வேண்டாம், அவரை பார்த்தா என்னை பார்க்க வேண்டாம். ஐயோ, என்ன அனுபவம் பாருங்கள். நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நம்முடைய அருமை இரட்சகர் விரும்புகிறார். கிறிஸ்துவை பார்த்தவர்கள் காணக்கூடாத இறைவனை பார்த்தார்கள். அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது பாருங்கள். அப்போஸ்தலர் 10:38 பாருங்கள். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராய் சுற்றி தெரிந்தார். அவருக்கு நமக்கு என்ன வேறுபாடு பாருங்க. பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும், அதுதான் அவருடைய விஷயம். லூக்கா 4:40 பாருங்க. ஒவ்வொருவர் மீதும் கைகளை வைத்து அவர்களை சுஸ்தமாக்கி, ஒவ்வொருவர் மீதும் ஒரு ஆளாவது சுகமாகாம போகல. என்ன வாழ்க்கை பாருங்க. அப்படிதான் நாம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவரை போல மத்தேயு 10:7-8 பாருங்க. மத்தேயு 10:7-8. போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்ட ரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். நம்மால் அதை செய்ய முடியலையே. ஏதோ ஒரு ஜபம் பண்றோம். அவர் யாரை தொடணும் விரும்புகிறாரோ அவளை தொடுகிறார். யாரை சுகமாக்க விரும்புகிறாரோ சுகமாக, எந்த குடியாரனை மாற்றணும் விரும்புகிறாரோ மாற்று. அவ்வளவுதானே தவிர நாம ஒரு குடியாரன் மேல் கையை வச்சு ஆண்டவரே இவன் மாறட்டும் என்று சொல்லி மாறுகிறானா? இல்லை. நாம் கை வைக்கிற அத்தனை நோயாளிகளும் குணமாகிறார்களா? இல்லை, இல்லவே இல்லை. இன்றைக்கும் நான் அதைத்தான் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றும். யோவான் 14:12 அருள்நாதர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற இவைகளிலும் பெரிதானவைகளையும் செய்வான் என்று சொன்னீரே. நீர் செய்ததில் ஒன்று கூட செய்யலையே. என் அன்பிற்குரியவர்களே, நம்மை நாம் தாழ்த்துவோம். ஆண்டவரே, உம்முடைய உண்மை ஸ்தானாதிபதியா என்னை மாற்றும். உம்முடைய இருதயத்தை குளிர பண்ணுகிற ஒரு ஸ்தானாபதியா என்னை மாற்றும். நாமோ சோர்ந்து போகிற ஸ்தானாபதிகளாக இருக்கிறோம்.
அடிக்கடி நாம் சோர்ந்து போகிறோம். எத்தனை பாடுகள்! இல்லை இல்லை, நான் ஒரு ஸ்தானாதிபதி. என் கடமை சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது. டெலிவிஷன் மூலமோ ரேடியோ மூலமோ நேரடியாகவோ அல்லது சின்ன ஒரு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங்லேயோ சின்ன ஒரு சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுவதன் மூலமாகவோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பிரசங்கம் பண்ணுவதன் மூலமோ அதான் என் வேலை. ஐ வில் கண்டினியூ டு டூ. அதற்கு தான் கர்த்தர் என்னை அழைத்தார், என்னை ஒரு ஸ்தானாபதியாக மாற்றி வைத்திருக்கிறார். மரியான் உபதேசியார் என்று ஒரு சிஎஸ்ஐ சபையில் உபதேசியாராக இருந்தார். அவர் எழுதின பாடல்கள் ஏராளம். ஒரு கிராமத்தில் ஒரு தடவை போன பொழுது அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை பேர் அவரை கொன்றுவிட வேண்டும் என்று முயற்சித்தார். ஒரு சின்ன வீட்டுக்குள் போய் ஒளிஞ்சுக்கிட்டார். அவரை தேடி எப்படியாவது அவனை கொன்றவனை எல்லாரையும் மதம் மாற்றான் என்று தேடி போனார். அப்போ அந்த ஊரில் ஒரு பெரிய அந்த ஊரில் பஞ்சாயத்தின் தலைவர், ஒரு பெரிய தலைவர் கேள்விப்பட அவர் வந்து, ஏண்டா இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷனை கொல்றீங்க, அவ்வளவும் பாவம்னு சொல்லி எல்லாரையும் துரத்தி அவர் விடுதலை செய்தார். அப்போ தான் அந்த பாட்டு எழுதினார், நெஞ்சமே தள்ளாடி நொந்து. ஒரு அருமையான பாட்டை அவர் எழுதினார். நான் பாடியிருக்கேன் அந்த பாட்டு. நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே. ஒரு உருக்கமான பாடல். கடைசி நிமிஷம் வர கிறிஸ்துவின் சுவிசேஷத்தையே பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். கடைசி நாட்களில் அவரால் டிராவல் பண்ண முடியல. வயதின் காலத்து நிமித்தம் அவரால் பல இடங்களுக்கு போக முடியல. அப்பொழுது அவருடைய தாகம் தான். அவர் என்ன சொன்னார்? ஒரு அழகிய பாடல் ஒன்றை ஏற்றி அந்த பாடலில் சொல்கிறார், ஆண்டவரே, மலை என்ன பள்ளம் என்ன தெரியாமல் நீ நடந்து 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 போய் பிரசங்கம் பண்ணிடுறே. நான் எனக்கு வயசாகி போச்சு, நம்ம வீட்டில் இருந்து ஏதாவது பார்க்கலான்னு யோசிக்கிறேனே. கண்ணீரோடு அவர் இந்த பாடலை எழுதினார். அதில் இன்னொரு ஸ்டான்ஸால் சொல்கிறார், பவுல் வந்து காடோ மலையோ கடந்து அழுத்து உமக்கு ஊழியம் செய்தானே, அந்த உறுதி எனக்கு இல்லையே அப்படின்னு சொல்லி உருக்கமாக பாடினார். எல்லாவற்றுக்கும் அதிகமாய் அவருடைய கடைசி நாட்களில் கொடிய குஷ்டரோகம் அவரை பற்றி கொண்டது. குஷ்டரோகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். தலையிலிருந்து கால் வரை குஷ்டரோகம். ஒரு பக்கம் குஷ்டரோகம் வாட்டி வதைக்கிறது. அதை பற்றி அவர் கவலையே படவில்லை. நான் அடிக்கடி யோசிப்பேன், கால்கள் பலவீனம் என்று எவ்வளவு பெரிதாக்கி அதையே புலம்பிக் கொண்டிருக்கிறேன். குஷ்டரோகம் உடம்பிலே வந்து எல்லாரும் அருவருக்கும் நிலைமையில் அந்த மனிதர் இருந்தாரே, அதை பற்றி ஒரு இடத்திலும் ஒரு பாட்டிலும் அவர் எழுதவே இல்லை. அவருடைய கடைசி பாட்டு கூட, ஐயோ சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண முடியாமல் போய்விட்டதே. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த நிலைமையில் நீங்களும் நானும் இருந்தால் என்ன செய்திருப்போம்? பிரசங்கத்தையே நிறுத்தியிருப்போம். எத்தனையோ தடவை நான் சொல்லி இருக்கிறேன் வீட்டில், ஐயோ நான் இனி எப்படி பிரசங்கம் பண்ணுவேன், எப்படி பிரசங்கம் பண்ணுவேன், இத்தனை தடவை. அந்த மனிதரை பாருங்கள், கொஞ்சம் கூட சோர்வடையவில்லை. ஐயோ நான் சுவிசேஷத்தை பிரசங்க முடியலையே, பண்ண முடியவில்லையே. அதுதான் அவருடைய அங்கலாய்ப்பு. அப்படியே இறந்து போனார். மோட்சம் போயிருப்பார், கர்த்தர் அவரை வரவேற்றிருப்பார். மரியான் உபதேசியாரை என்னுடைய உண்மை ஸ்தானாபதி அப்பா, சிலுவையில் ஆணி அடிக்கப்பட்டு கரங்களெல்லாம் காயத்தோடு இந்த உலகத்தை விட்டு வந்தேன். நீயோ இந்த குஷ்டரோகத்தினால் வாடி அந்த காயத்தினால் இறந்து வந்திருக்கிறாய் என்று அனைத்து முத்தமிட்டிருப்பார் அல்லவா? அவர்தான் உண்மையான ஸ்தானாதிபதி. அதை மனதில் வைப்போம், நம்மை நாமே தேற்றிக் கொள்வோம். இல்லை இல்லை, என்ன வந்தாலும் சரி, கடைசி வரை கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை அவருடைய ஸ்தானாதிபதியாக இருந்து நான் நிறைவேற்றி முடிப்பேன் என்று நம்மை நாமே தேற்றிக் கொள்வோம். வேற யாரும் நம்மை தேற்ற மாட்டார். உங்களுக்கு துணை கர்த்தர் தான்.
ஆகவே அவரை பற்றி ஆண்டவரே நான் உண்மை பிரியமாக நடக்கணும்ப்பா. குஷ்டரோகம் வந்துருச்சு சாமி, எனக்கு உழைத்து போக முடியலையே. அதுதான் அவருடைய ஏக்கம். காடோ மாலை நதியோ கடலோ காடந்தலுத்து கஸ்தி மிகவே அடைந்து ஓடல் பாடும் கவலை நோயும் பசியும் நீருவாணமும் பகைவர் தேரோட மோசமும் சாட கிறிஸ்துவுக்கு தகுந்த பலியாய் ஓடத்தனையோ பேத்தோன் உறுதி எனக்கில்லையே. உந்தன் திருப்பணியை உறுதியோடன் பொரிய உதவாத பாவி நானே. இன்று நாமும் நம்மை சோதித்து பார்ப்போம். நான் உண்மை சாட்சியா இருக்கிறேனா? உண்மை ஊழியனா இருக்கிறேனா? ஊழியக்காரியா இருக்கிறேனா? தேவனுக்கு உண்மையான ஸ்தானாதிபதியா இருக்கிறேனா? அப்பொழுது நாம் ஒரு நாளும் கீழே இறங்கவே மாட்டோம். மேலேயே பார்த்து கொண்டிருப்போம். நான் இன்னும் அவரை போல இருக்க வேண்டும், இன்னும் நான் அவரை போல மாற வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பின்மாற்றமே வராது. இன்றிலிருந்தாவது உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவின் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு, மரியான் உபதேசருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு, நான் கிறிஸ்துவோடு இருக்க வேண்டும், கிறிஸ்துவோடைய ஊழியத்தில் இருக்க வேண்டும், அவருக்கு பிரியமானவனாக நான் காணப்பட வேண்டும் என்று இணைத்துக் கொள்ளுங்கள். இடத்தில் வந்து ஜெபிப்பதினால் உங்களுக்குத்தான ஆசீர்வாதம். கிறிஸ்து உங்களை பார்ப்பார். உண்மையுள்ள ஊழியக்காரன், உண்மையுள்ள சாட்சி, உண்மையுள்ள ஸ்தானாதிபதி, உண்மையுள்ள மனுஷன், உண்மையுள்ள மனுஷி பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையாய் நடக்கிறவர்களோ கர்த்தருக்கு பிரியம். ஆகவே நாம் உண்மையாய் நடப்போம், உண்மையாய் ஊழியம் செய்வோம், உண்மையாய் சாட்சி கொடுப்போம். நம்முடைய கையில் கொடுத்திருக்கிற தாளந்தை மேலே கட்டி எழுப்ப முயற்சி செய்வோம். அதில் நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் வேண்டாம், திருப்தியும் வேண்டாம். யார் எப்படி போனால் என்ன, நாம் பிரகாசித்தால் நமக்கு சந்தோஷம், கிறிஸ்துவுக்கு சந்தோஷம். ஆகவே எதிலும் சோர்ந்து போக நாம் கர்த்தரையே பார்த்து இன்னும் முன்னே செல்வோம். இப்படிப்பட்ட ஊழியங்களில் பங்கு கொள்வோம். அப்பொழுது நெருப்போடு நெருப்பு சேர்ந்தால் பற்றி எறிவது போல நாம் எரிந்து கொண்டே இருப்போம். ஒரு நிமிஷம் நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். நான் சோர்ந்து போனேனா? சாட்சி சொல்வதில் உண்மையற்று விட்டேனா? ஊழியம் செய்வதில் சோர்ந்து போனேனா? சாக்கு போக்கு சொல்கிறேனா? மற்றவர்களை குறை சொல்கிறேனா? குடும்பத்தில் உள்ளவர்கள் தான் என் ஊழியத்திற்கு தடை என்று குறை சொல்லிக் கொண்டிருக்கிறேனா? நம்மை நாமே சோதித்து பார்ப்போம். நம்முடைய ஜெப நேரம் எவ்வளவு? அது அதிகமாகி இருக்கிறதா, குறைந்து இருக்கிறதா? சோதித்து பார்ப்போம். நம்முடைய ஊழியம் பெருகி இருக்கிறதா, குறைந்து இருக்கிறதா? பெருகுவதற்கென்று நாம் பாடுபட்டு இருக்கிறோமா, ஜபித்திருக்கிறோமா? சோதித்து பார்ப்போம். உபவாசம் பண்ணியிருக்கிறோமா? நம்முடைய உபவாச நாட்கள் அதிகரித்திருக்கின்றனவா அல்லது குறைந்திருக்கின்றனவா? சோதித்து பார்ப்போம். மற்றவர்களையே குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? அவனால் தான் ஜெபம் போயிட்டு, அவள் இப்படி சொல்லிவிட்டால் அதனால் என் தைரியம் போயிட்டு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோமா? யாருக்கு நஷ்டம்? நமக்கு நஷ்டம். நம்முடைய வாழ்நாளில் ஒரு நாள் போனாலும் அதை திரும்ப கொண்டு வரவே முடியாது. நெவர் நெவர். போனது போனதுதான், போனது போனதுதான். அந்த நாள் திரும்பி வரப்போவதில்லை. எனவே எஞ்சிய நாட்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தாவே, நான் உம்மை காண்பிக்க வேண்டுமே, என்னை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்க வேண்டுமே, என்னை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்க வேண்டுமே, என்னை பார்க்கிறவர்கள் உம்மை பார்க்க வேண்டுமே. நீர் உலகில் இருந்த பொழுது நடந்த காரியங்கள்
என் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமே என்று கெஞ்சுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், என்று ஆசீர்வதிப்பார் என்று நாம் ஒரு தீர்மானம் செய்வோம். பெரியமானவர், இன்று ஒரு தீர்மானம் செய்வோம். இயேசு சுவாமி, இயேசு சுவாமி, நான் தீர்மானம் செய்கிறேன். இனி நான் மேலே தான் போவேன், கீழே இறங்க மாட்டேன். மேலே போய்கொண்டே இருப்பேன், ஊழியத்தில் மேலே போய்கொண்டே இருப்பேன், உமக்கு சாட்சியா இருப்பதில் மேலே போய்கொண்டே இருப்பேன், ஸ்தானாதிபதியாக இருப்பதில் மேலே போய்கொண்டே இருப்பேன். தீர்மானம் செய்வோம். பெரியமானவர்களே, உபத்திரவம் இல்லாத மனிதன் எங்கு இருக்கிறான்? தொல்லை இல்லாத ஒரு வாழ்க்கை எங்கு இருக்கிறது? பாடுகள் இல்லாத ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை எங்கு இருக்கிறது? சஞ்சலம் இல்லாத ஒரு பெண் எங்கு இருக்கிறாள்? இயேசு சொன்னாரே, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனால் அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார். கர்த்தர் தாமே அவனை விடுவிப்பார். யெகோவா தாமே அவனை விடுவிப்பார். திரியேக தேவன் தாமே அவனை விடுவிப்பார். இயேசு ராஜா அவனை விடுவிப்பார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவனை விடுவிப்பார், அவளை விடுவிப்பார். அதுவே நம்முடைய நம்பிக்கை. எனவே அவரையே நோக்கி பார். மரியான் உபதேசியாரை போல கடினமான சூழ்நிலையில் அவரையே நோக்கி பார்த்து நம்முடைய வாழ்க்கையை முடிப்போம். மேலேயே பார்ப்போம், மேலேயே பார்ப்போம். நாம் இனி கீழே பார்க்கவே போறது, பின்னோக்கி பார்க்கவே போவதில்லை. Always look forward. Always look forward. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Wonderful Jesus. Hallelujah. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, இயேசுவின் பின்னே போகத் துணிந்தே, பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை, இயேசு என் ஆசை, சீயோன் என் வாஞ்சை, பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். நம்முடைய அருமை இரட்சகர், நம்முடைய குல தெய்வம், நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உண்மையுள்ளவர். அவர் தம்மை தாம் மறுதலிக்கவே மாட்டார். நான் அப்படிலாம் சொல்லலையே என்று சொல்லவே மாட்டார். சொன்னால் சொன்னதுதான். இப்பொழுதும் அவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஒவ்வொருவரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். நன்றி, 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 நன்றி. Oh, we give you all the glory. We give you all the glory, Lord. We give you all the glory. பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஒவ்வொருவரையும் தனித்தனி ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். பழையவைகள் ஒளிந்து போகட்டும், எல்லாம் புதிதானவைகள், எல்லாம் புதிதானவைகள் என்று இருக்கட்டும் அப்பா. எல்லாம் புதிதாயின,
ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் பழையவைகள் ஒளிந்து போயின, நிரந்தரமாய் ஒளிந்து போயின, நிரந்தரமாய் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. எங்கள் ஒவ்வொருவருக்கும் எல்லாம் புதிதாயின சார், எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. நம்முடைய மனம் புதிதாயிற்று, விசுவாசம் புதிதாயிற்று, நம்பிக்கை புதிதாயிற்று, வல்லமை புதிதாயிற்று, அபிஷேகம் புதிதாயிற்று, அபிஷேகம் புதிதாயிற்று, அபிஷேகம் புதிதாயிற்று, வல்லமை புதிதாயிற்று, ஊழியம் புதிதாயிற்று, வாசல்கள் புதிய வாசல்கள், வாசல்கள் புதிய வாசல்கள். ஹல்லேலூயா. அற்புதங்கள் புதிய அற்புதங்கள், அதிசயங்கள் புதிய அதிசயங்கள். ஓ க்ளோரி. அடையாளங்கள் புதிய அடையாளங்கள், புதிய அடையாளங்கள். ஓ க்ளோரி, 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 க்ளோரி. எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி. எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. All things are made new. All things are made new. Hallelujah. எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்றாரே, எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன் என்றாரே. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்றவர் நமக்கு புதிய காரியத்தை செய்ய போகிறார். நம்மை புதிதாக்குகிறார், நம்மை புதிதாக்குகிறார், எல்லா பக்கத்திலும் புதிதாக்குகிறார். ஹல்லேலூயா. க்ளோரி. புதிய ஆவியின் வல்லமை இறங்கி வருகிறது. பிரியமான புதிய அபிஷேகம் இறங்கி வருகிறது. புதிய வல்லமை, புதிய வல்லமை, புதிய ஜீவன், புதிய வல்லமை, புதிய அபிஷேகம் இறங்கி வருகிறது. ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது, ஒவ்வொருவரையும் நிரப்புகிறது, ஒவ்வொருவரையும் 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 அளவில்லாமல் நிரப்புகிறது, அளவில்லாமல் நிரப்புகிறது. ஓ க்ளோரி, 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 க்ளோரி. மகிமை, மகிமை, மகிமை. பழையவைகள் ஒளிந்து போயின, பழையவைகள் ஒளிந்து போயின, பழையவைகள் ஒளிந்து போயின, பழையவைகள் ஒளிந்து போயின, பழைய இடர்கள் ஒளிந்து போயின, தடைகள் ஒளிந்து போயின, சந்தேகங்கள் ஒளிந்து போயின, அவிசுவாசங்கள் ஒளிந்து போயின. நன்றி, நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. ஜீவன், ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவன் இறங்கி வருகிறது. ஓ க்ளோரி. எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன், எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். என்ற வார்த்தை நம்மை புதிதாக்கி இருக்கிறார். புதிய நம்பிக்கை, புதிய விசுவாசம், புதிய வல்லமை, புதிய அபிஷேகம், புதிய ஊழியம். ஹல்லேலூயா. எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின, எல்லாம் புதிதாயின. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி. Oh, we give you all the thank you Jesus, thank you Jesus. கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஊழியத்தில் முன்னேறாதபடிக்கு ஏதோ ஒரு காரியம் நம்மை எல்லா நேரத்திலும் குறை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. நம்முடைய உற்சாகத்தை குறைத்துக் கொண்டே வரும். என்று மாலை அருள்நாதர் இயேசு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாம் முன்னேறாதபடிக்கு, நம் தைரியத்தை இழந்து போகும்படிக்கு செய்கிற அந்த ஒவ்வொரு காரியத்தை நம்மை விட்டு அகற்றி போடுகிறார். பிரியமா, இனி நாம் அதை காண்பதில்லை, இனி அதைரியத்தை காண்பதில்லை, தடைகளை காண்பதில்லை. எல்லாம் புதிதாயின. நீ தேடியும் காணாதிருப்பாய், நீ தேடியும் காணாதிருப்பாய்.
நீ தேடியும் காணாதிருப்பாய். நீ தேடியும் காணாதிருப்பார். தேடியும் காணாதிருப்பார். ஹல்லேலூயா. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. ஹல்லேலூயா. ஊழியத்தில் முன்னேற முடியாதபடிக்கு இருந்த ஒவ்வொரு தடையும் கர்த்தர் நம்முடைய ஊழியத்தில் எடுத்து போட்டார். நம்முடைய வாழ்க்கையில இருந்து எடுத்து போட்டார். இனி நாம் பழையவர்கள் அல்ல. பழையவர்கள் அல்ல. அதைரியம் முடிவடைந்தது. அவிசுவாசம் முடிவடைந்தது. அவநம்பிக்கை முடிவடைந்தது. பயம் திகில் முடிவடைந்தது. எல்லாம் புதிதாய். ஓ க்ளோரி. கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாமல் போனார் அவர் எல்லாவற்றையும் புதிதாக்கி இருக்கிறார். பழைய தடைகளை நீங்கள் இனி காண்பதே இல்லை. நன்றி, நன்றி அப்பா, நன்றி. கோடா கோடி நன்றி. கோடா கோடி நன்றி. கோடா கோடி நன்றி. நன்றி அப்பா, நன்றி.